சேனல் கிரீன் சிக்னல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃப்ளவர் தான் பார்க்க போறோம். அது எதுல பண்ண போறோம்னா crepe பேப்பர்ல. இதோ crepe பேப்பர் நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அப்படி உங்ககிட்ட crepe பேப்பர் இல்லைன்னா நீங்க வேற பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெக்டாங்குலர் ஷேப்ல இந்த crepe பேப்பர் இல்லைன்னா வேற பேப்பரை நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை வந்து நம்ம 4 ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அதை கட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பூ பெருசா வேணும்னா நீங்க நல்லா ப்ராடா ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சின்னதாவே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்தா பரவாயில்ல, அதையும் ஃபோல்ட் பண்ணிருங்க. அதை பூ செய்யும் போது நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நல்லா டைட்டா ஃபோல்ட் பண்ணுங்க. அப்பதான் மார்க் தெரியும், நம்ம ஈஸியா கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை டைட்டா நல்லா ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ மார்க் தெரியுதா? அந்த மார்க் இப்போ தெரியுது. ஸோ இப்போ நம்ம சிசர் வச்சு இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் 4 ஸ்ட்ரிப்ஸா. இப்போ இதை 4 ஸ்ட்ரிப்ஸா நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த 4 ஸ்ட்ரிப்பையும் சேர்த்து அப்படியே அடுக்கிக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று அடுக்கிக்கலாம், 4 ஸ்ட்ரிப்ஸையும் சேர்த்து. இப்போ இந்த 4 ஸ்ட்ரிப்ஸையும் சேர்த்து நம்ம அடுக்கியாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் ஃபேன்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கீழே இந்த ஸ்ட்ரிப் முடிகிற வரைக்கும் நல்லா 4த்தையும் சேர்த்து நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து கீழே விலகிட்டே இருக்கும். அதை அப்படியே அப்பப்போ பிடிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா டைட்டாக விடாமல் அப்படியே டைட்டாக பிடிச்சி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். அதனால அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாமே ஒரே சைஸில் ஃபோல்ட் பண்ணால் பூ வந்து நல்லா ஈஸியாக வரும். இதை வந்து நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் வரைக்கும். இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதோ பார்க்க இப்போ இப்படி இருக்கும். இதை நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே இதை பூ பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அலுமினியம் வயர் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு அலுமினியம் வயர் சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஸ்டெம் லாங்காக வேணும்னா நீங்கள் லாங்காக கூட எடுத்துக்கலாம். நம்ம இதை பாதியாக தான் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த நம்ம crepe பேப்பரில் செஞ்சுருக்கோம்ல, அது மேலே இந்த வயரை வச்சு அப்படியே பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது வந்து வெளியே வராமல் இருக்க அதை அப்படியே சுற்றிருங்க. 2 கம்பியும் சேர்த்து நல்லா டைட்டாக சுற்றிருங்க. அந்த கம்பி தெரிஞ்சால் ஒன்றும் இல்லை, நம்ம அதுக்கு மேலே கலர் பேப்பர் க்ரீன் கலர் பேப்பர் தான் நம்ம சுற்ற போகிறோம். இப்போ இதை லாஸ்ட் வரைக்கும் நல்லா அப்படியே திருக்கி விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட் ஆக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த கம்பியை நல்லா சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து 2 சைட்லேயும் நம்ம அதை அப்படியே சர்க்கிளாக கொண்டு வந்துக்கோங்க. 2 சைட்லேயும் அப்படியே கொண்டு வந்துடலாம். 2 சைட்லேயும் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ எடுக்க ஈஸியாக இருக்கும் அந்த பூ செய்யும்போது. இப்போ வந்து நம்ம 4 ஸ்ட்ரிப்ஸ் எடுத்தோம்ல, அதை வந்து அப்படியே அதை ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த 4 ஸ்ட்ரிப்ஸும் அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஒன்று ஒன்றா அப்படியே தூக்கி விட்டுக்கோங்க. அந்த 4 பேப்பர் அடுக்காக இருக்கும். அதை ஒன்று ஒன்றா அப்படியே எல்லா சைட்லேயும் எடுத்து விட்டுக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் அப்படியே நல்லா எடுத்து விட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பாதி எடுத்து முடிச்சாச்சு. மீதியும் நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ வந்து இதை நல்லா எல்லா சைட்லேயும் அப்படியே எடுத்து விட்டுட்டு
அப்படியே நல்லா ஃபுல்லாக எடுத்துடலாம். அப்போ பார்க்க நல்லா இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் நம்ம எடுத்து முடிச்சாச்சு. இதை நல்லா நீங்கள் டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பரெல்லாம் அப்படியே சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் கட் பண்ணால் அப்படியே ரவுண்டாக அழகாக கிடைக்கும் நமக்கு. பூ நல்லா பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லா சைட்லேயும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணி ஒரு ஃப்ளவர் வேஸில் அப்படியே வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம இதோட ஸ்டெம்மையும் லீஃபையும் தான் பண்ண போகிறோம். ஸ்டெம்முக்கு வந்து நீங்கள் க்ரீன் கலர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டெம்முக்கும் லீஃபுக்கும். இதோ நம்மளோட பூ வந்து 90% ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஸ்டெம்மையும் லீஃபையும் பண்ண போகிறோம். பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குல்ல. இது மாதிரி நீங்கள் டெக்கரேஷனுக்கு வந்து பூவெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் க்ரீப் பேப்பரில் இந்த மாதிரி பூ இல்லை, நிறைய பூ பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஸ்ட்ரிப் எடுத்து அதை வந்து ஸ்டெம்க்கு அப்படியே சுற்றி ரோல் பண்ணிடலாம். அந்த அலுமினியம் வயர் சுற்றி அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். அப்படியே லாஸ்ட் வரைக்கும் நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதில் வந்து க்ளூ இல்லைன்னா செலோ டேப் போட்டு நல்லா ஒட்டிக்கலாம். இந்த பூ வந்து செய்யறது ரொம்பவே ஈஸி தான். சின்ன பசங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து நம்ம லீஃப் செய்ய போகிறோம். இப்போ இதை ரோல் பண்ணதுக்கப்புறமா லீவ் செய்ய போகிறோம். இப்போ லீஃப்காக அதே மாதிரி க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதோ நம்மளோட பூ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.